தயாரிப்பாளர் திரு ஏஎல் அழகப்பன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திரு கே ராஜன் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவருடனான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க. கூடவே ஒரு அசோசியேஷன் இந்த மாதிரி விநியோக சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் அது எல்லாம் எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய நெருங்கிய நண்பரும் கூட. அவரை தான் நான் விநியோக சங்க தலைவராக வருவதற்கு பெருந்துறையாக இருந்தவன். அதாவது திரைப்பட தயாரிப்பாளருக்கும் விநியோகர்களுக்கும் பிரச்சனைகள் வராத அளவுக்கு இந்த விநியோக சங்கத்தை ஆரம்பித்தவன் நான் தான். முதல்ல செக்ரட்டரியாக இருந்தேன். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நாங்கள் தனியாக வெளியே வந்து விட்டோம். அதற்கப்புறம் அவர் தலைமையில் அந்த விநியோக சங்கம் நடந்து கொண்டிருந்தது. ரொம்ப கோபக்காரர், அதே நேரத்தில் மிகவும் நல்லவர். சில பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறார். நிறைய பேர்களுக்கு ஒரு படம் வெளியாக வேண்டும் என்றால் அதற்காக விநியோக சங்கத்துக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் அதை துணிவோடு சமாளித்து படங்கள் வெளிவருவதற்கு உறுதுணையாக இருந்தவர். அவர் பல தயாரிப்பாளர்களுக்கு உதவிகள் செய்வார். ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தார்னு எனக்கே பார்த்தோன்னே ஷாக்கு. அவர் கொஞ்சம் குடும்பத்தில் அவங்க ஒரு ஒரு காலேஜ் பள்ளிக்கூடம் ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிறார். காமராஜர் காங்கிரஸ் உள்ள கட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே 2-3 கட்சியில் மாறி எல்லாம் கட்சி அரசியலில் இருந்தார். ஆனால் அவர் அந்த வருமானத்துக்கெல்லாம் அவர் குறைவில்லை. அவர் கொஞ்ச நாள் ஒரு ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனையாகி ஹோட்டலில் தங்கிக்கிட்டு இருந்தார். ஒரு ஆண்டு காலமாக, ஒரு வருஷமாக ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தார். நான் கூட அப்போ ஏன் வீட்டுக்கு போகலன்னு, இல்லை அவங்க பொண்ணு வீட்டில் இருந்து சாப்பாடு வருது, நான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மனசு வெறுத்து சில காரிய பேசுவார். ஆனால் எங்களெல்லாம் நாங்கள் தலைவர் செக்ரட்டரியாக இருந்த காலத்தில் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் என்னோட பணியாற்றினார். நான் செக்ரட்டரியாக இருக்கிற காலத்தில் அவர் பணப்பிரச்சனையால் இந்த முடிவு எடுத்திருப்பார்னு நான் நம்பலை. பணப்பிரச்சனை அவருக்கு கிடையாது. ஏன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு வருமானம் வந்து கொண்டு இருந்தது. அவர் யார்கிட்டையும் கடன் வாங்கினதாகவும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு கிடையாது. அவர் படங்களை எடுக்கிற காலத்திலையும் எந்த படமும் அவர் பணம் இல்லாமையோ இது இல்லாமையோ அவர் சினிமாவோட ஒரு ஒரு நடிகர் ஆகணும், பெரிய நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தவர். கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலமாக எங்களோட இருந்து பயணித்தவர். இந்த முடிவு ஏன் எடுத்தார் என்பது எங்களுக்கே ஒரு குழப்பமாக இருக்கிறது. நானும் இப்போ செய்தி தெரிந்தவுடன் அவருடைய பையங்களை கான்டாக்ட் பண்ணேன். அவங்களெல்லாம் கிடைக்கல யாரும். இனிமேல் தான் அதோடைய விவரம் தெரியும். என்னன்னு ஃபேமிலி பிரச்சனையா இல்லை வேற ப்ராப்ளமா எதுன்னு போலீஸும் அது வேண்டிய வேலைகளை உடனே செய்வார்கள். அந்த மாதிரி செய்யல. அவருடைய இறப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் எல்லாருக்குமே இறப்பு வரத்தான் செய்யும். அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. சமீபத்தில் பெரிய தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்கள் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு இது கூட இருந்தா கூட அது என்ன பண்ண முடியாது சூழ்நிலைகள் அப்படின்னு நம்ம நினைச்ச தோணும். ஆனா இவர் போய் ஒரு கூவத்துல குதிச்சு உயிரை மாற்றிக்கிட்டாருங்கன்னா அது ரொம்ப இதுவரைக்கும் சினிமாவில் நடக்காத காரியங்கள். இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த தயாரிப்பாளரும் நடந்துகிட்டது இல்லை. ஒரு விநியோகஸ்தரும் கூட, ஒரு ஃபைனான்சியரும் கூட, ஒரு ஃபைனான்ஸுக்கெல்லாம் பண்ணுவார். என்ன கொஞ்சம் துடுக்கா பேசுவார். எல்லா ஆர்டிஸ்டையும் யாருக்கும் பயப்பட மாட்டார். மேடைகளில் ஓப்பனாக பேசுவார். நீங்கள் இப்படியெல்லாம் சம்பளம் வாங்கக்கூடாது, இப்படி ஆயிடுச்சு நடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நடிகைகளை எல்லாம் இது பண்ணுவார். அதனால அடிக்குறுக்கா அவருடைய விளம்பர பிரியரும் கூட. விளம்பரம் பேப்பரில் எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி ஒரு செய்திகள் கொண்டு இருக்கணும், மீடியாவில் ஒரு இது இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அந்த மாதிரி உள்ளவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இவருடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில் இது ஒரு அவருடைய கௌரவத்துக்கும் அவருடைய இவ்வளவு நாள் உழைப்புக்கும் இண்டஸ்ட்ரிக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, உழைச்சிருக்காரு, தலைவராக இருக்காரு. இப்போ கூட சமீபத்தில் தேர்தலில் நின்று ஜெயிச்சு இப்ப விநியோக சங்க தலைவராக இருக்காரு. தமிழ் திரைத்துறையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பல முக்கிய பங்காற்றி இருக்கிறார் திரு ராஜன் அவர்கள். அவருடனான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.